Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் Dilip. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல என்னென்ன டைப் ஆஃப் எர்த்திங் இருக்கு, என்னென்ன எர்த்திங்ல என்னென்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணனும், எப்படி வந்து எர்த்திங் வந்து பயன்படுத்தணும் அப்படினு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலா நம்ம டெலகிராம் குரூப்பை வந்து நம்ம ஓபன் பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. இன்னே தொடர் கொண்டு சந்தேகங்கள் டவுட் என்ன கேட்கணும் அப்படினா நம்முடைய ஜாயின் பட்டனை போய் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆடாதீங்க. அப்போ தான் நம்மளை தொடர்பு கொண்டு பேச முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் 4 டைப் ஆஃப் எர்த்திங் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைப் எர்த்திங்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேட் எர்த்திங்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட் எர்த்திங்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்கனைட் எர்த்திங். இந்த பைப் எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கோல் ப்ளஸ்ஸு சால்ட்டு போட்டு நம்ம போடுறது. அதுக்கடுத்தது பிளேட் எர்த்திங்கு நம்ம வந்து டிஜி அண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரலுக்கு போடுறது. இந்த மேட் எர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரேஷன் ஸ்டேஷனு அதுமாரி இடத்துல வந்து போடுறது. அடுத்து வந்து மார்கனைட், இது வந்து பார்த்திங்கன்னா கோல் சால்ட்டுக்கு பதிலாக மார்கனைட் கெமிக்கல் வந்து போட்டு நம்ம வந்து எர்த்திங் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம கெமிக்கல் எர்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த 4 டைப் ஆஃப் எர்த்திங்கை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். எர்த்திங் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ராப்பர் எர்த்து போட முடியும். வாங்க அது என்னென்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதுக்கான டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்திங் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த எர்த்திங்கோட வேல்யூ வந்து மெக்கரை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது எர்த் ரெசிஸ்டன்ட் டெஸ்டரை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது பிலோ 3 ஓம் வந்து இருக்கணும். ஓமில் வந்து நீங்கள் கணக்கிடும்போது பிலோ 3 ஓம் இருக்கணும். இல்லை அப்படி நம்ம மல்டிமீட்ரு வச்சு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வர்ற நியூட்ரல் ஈபிலேருந்து வர நியூட்ரலுக்கும் நம்ம போட்ட எர்த்திபிட்டோட எர்த்திங்க்கும் உள்ள வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட் இருக்கணும். பிலோ 3 வோல்ட் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எர்த்துன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்து பிட்டு இருக்குன்னா ஒரு எர்த்து பிட்டு ப்ளஸ் இன்னொரு எர்த்து பிட்டு, 2 எர்த்து பிட்டு ஒரு இடத்துல போட்டுனா பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்து பிட்டு இன்னொரு எர்த்து பிட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்ரு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பில்டிங், நீங்கள் எர்த்து போடுற இடத்துல பில்டிங் இருந்ததுன்னா பில்டிங்கில் இருந்து 1 மீட்ரு, அதாவது 3 அடி 3 ஃபீட்டு வந்து தள்ளி தான் நீங்கள் வந்து எர்த்து போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்பு கறி கோல் சால்ட்டும்பாங்க. அது வந்து நீங்கள் 1:3 கண்ணாப்புனான்னு வந்து நீங்கள் விட்டு எடுத்து கொடுத்துருக்கூடாது. 1:3 என்ற ரேஷியோவில் தான் வந்து அதை போடணும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் மெட்டீரியல்னால் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் குட் எர்த்திங் கண்டக்டர் மெட்டீரியல் இது. அதுக்கடுத்து கால்வனிஸ்ட் அயான், அதாவது பார்த்திங்கன்னா ஜிஐம்பாங்க. இதுதான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியலு. காப்பர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஜிஐயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எர்த்திங் கலரு. நீங்கள் எந்த எர்த்திங் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எர்த்திங் கலர் வந்து க்ரீன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒயராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எதுக்குனாச்சும் நீங்கள் ஸ்ட்ரிப்பு அடிக்கணும்னா அது மேலே வந்து க்ரீன் கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் அடித்து வைக்கணும். அப்போ வந்து அது எர்த்திங்னு தெரியும். இந்த நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து நீங்கள் வுட் எர்த்திங் வந்து போட முடியும். ஒவ்வொரு எர்த்திங்கான டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைப் எர்த்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு இமேஜ் இருக்குது. இதான் பார்த்துங்க, இதுதான் வந்து பைப் எர்த்து. அந்த பைப் எர்த்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் பைப் எர்த்திங் இஸ் காமன் ஃப்ரம் ஆஃப் எர்த்திங் இன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பைப் எர்த்து தான். அதனுடைய லென்த்து, அதனோட டயா வந்து அதனுடைய இடத்துக்கு பொறுத்து அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்துக்கு பொறுத்து அப்படின்னு சொன்னால் அதனோட லோடு, அதனுடைய எலக்ட்ரிக் சிஸ்டத்தை பொறுத்து. எலக்ட்ரிக் சிஸ்டம்னா சின்னது அப்படின்னு சொன்னால் அது வந்து அதனுடைய சைஸ் கம்மியாகவும், பெருசுன்னு சொன்னால் வந்து அதனுடைய சைஸ் வந்து அதிகமாகவும் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைப் எர்த்து வந்து பார்த்திங்கன்னா டயா 32 mm, 40 mm, 50 mm, 75, 80 mm வரைக்கும் அதனுடைய டயா இருக்குது. அதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபீட்டு, 8 ஃபீட்டு, 10 ஃபீட்டு வரைக்கும் இருக்குது. இந்த 6 ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஒரு சின்ன பவர் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சிஸ்டத்தில்
வந்து 6 ஃபீட்டு லென்த்து ஜிஐ பைப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போதும். இதே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலு, கமர்ஷியலு, இதுமாரி சப்ஸ்டேஷன் இதுமாரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டு, அதாவது 3 மீட்டர் லாங் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் 40 to 40 mm 50 mm மேலே வந்து நம்மளுக்கு வந்து டயா இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எர்த் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது முன்ன சொன்ன மாதிரி தான் இதில் வந்து 1:3 கோல் அண்டு சால்ட்டு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அது வந்து பிட்டு டு பிட்டு 10 ஃபீட்டு, பில்டிங்லேருந்து பிட்டோட பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு லாங் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்து பைப்போடைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐயாக இருக்கும். இதை வந்து பைப் எர்த்து நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேட் எர்த்து. இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு எர்த்திங்கு. பிளேட் எர்த்திங் இஸ் வேர் ஏ காப்பர் பிளேட் is descends at 3 meter from the earth and vertically placed in ground pit. இது வந்து எப்படின்னா 3 மீட்ரு வந்து பூமிக்கு அடியில் வெர்டிக்கலாக வந்து ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய இமேஜ் எப்படி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் காப்பரு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஐனா கால்வனிக்ஸ்டு அயனு, ஒன்று வந்துன்னா காப்பர் பிளேட்டு. இந்த காப்பர் பிளேட்டு, இந்த ஜிஐ பிளேட்டு, இந்த எர்த்திங் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு நியூட்ரல் வரும் அந்த செகண்டரி சைடு. அந்த நியூட்ரலில் 2 எர்த்து போட்டு கொண்டு போயிட்டு அதனுடைய நியூட்ரலில் கொடுப்பாங்க. அது ஒரு இடம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜி ஜென்ரேட்டர் ஸ்டேஷன். ஜென்ரேட்டரு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஜென்ரேட்டருக்கு நியூட்ரலில் பாயிண்டில் வந்து 2 எர்த்து போட்டு நம்ம வந்து கொண்டு போயிட்டு நம்ம கொடுப்போம். எர்த்து டு எர்த்து லிங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டிப்பு கொண்டு போயிட்டு நம்ம ஜென்ரேட்டருடைய நியூட்ரலில் கொடுப்போம். அதுமாரி டிரான்ஸ்ஃபார்மருடைய நியூட்ரல்லையும் கொடுப்போம். அதனுடைய வேல்யூவை பொறுத்து, அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம காப்பர் பிளேட்டாக இல்லை ஜிஐ பிளேட்டாக வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ கம்மி ரேட்டிங், அதாவது கேவியில் தான் அது வந்து ரெண்டுமே வந்து குறிப்பிடுவாங்க. ஜென்ரேட் பண்ணுற பவரை வந்து நம்ம கேவியில் தான் வந்து குறிப்பிடுவோம். அதனால் வந்து டிரான்ஸ்ஃபார்மரையும் ஜென்ரேட்டரையும் நம்ம வந்து கேவியில் குறிப்பிடுவோம். அந்த கேவி ரேட்டிங் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜிஐ பிளாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து காப்பர் பிளாட்டை யூஸ் பண்ணுவோம். சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா பைப் இருக்கும். அது வந்து ஜிஐ பைப்பு. அந்த ஜிஐ பைப்பில் வந்து 2 இது காப்பர் பிளேட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி 2 சைடில் 2 ஸ்டிப்பு வந்து காப்பர் பிளேட்னா காப்பர் ஸ்டிப்பு, ஜிஐ பிளேட்னா ஜிஐ ஸ்டிப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் மேலே வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுலேருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரல்லையும் இல்லை ஜென்ரேட்டர் நியூட்ரல்லையும் வந்து கொடுத்துடணும். இந்த காப்பர் பிளேட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 2 அடி லென்த்து அகலம். இது வந்து 2 அடிக்கு 2 அடி இருக்கும். அதனுடைய திக்னஸ் வந்துச்சுன்னா 3.15 mm இருக்கும். 3.15 mm. அதே வந்து பார்த்திங்கன்னா ஜிஐயில் வந்து பார்த்திங்கன்னா அதே 2 அடிக்கு 2 அடி அதுனா அதனுடைய திக்னஸ் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா 6.35 mm இருக்கும். இதுதான் வந்து பிளேட் எர்த்திங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட் எர்த்து. இந்த மேட் எர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹரிசாண்டல்னு வைப்பாங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் தான் வைப்பாங்க, வெர்டிகல்னு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டேஷன், பெரிய பெரிய சப்ஸ்டேஷனில் வந்து இந்த மேட் எர்த்து யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய பெரிய சப்ஸ்டேஷன் உள்ள இடத்துல தான் வந்து இந்த மேட் எர்த்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேட் எர்த்து எப்படி இருக்குன்னு நம்ம இமேஜில் பார்க்கலாம் வாங்க. இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்பில் எல்லாத்தையும் வந்து இப்படி கட்டமாக ரெடி பண்ணி வச்சு அதில் ஒரு எண்டுலேருந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்ம எர்த்து டெர்மினலில் கனெக்ட் பண்ணோம். இப்படி தான் வந்து மேட் எடுத்துருக்கோம். இது பெரிய பெரிய சப்ஸ்டேஷனில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்கனைட் எர்த்திங்கு. இந்த எர்த்திங் தான் வந்து கெமிக்கல் எர்த்துன்னு சொல்கிறோம். இந்த எர்த்திங் வந்து வெரி சேஃபஸ்ட் எர்த்திங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் இதுமாதிரி பில்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து லோ மெயின்டெனன்ஸே ஃப்ரீ, மெயின்டெனன்ஸே இல்லாத இடத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த கெமிக்கல் எர்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டரில் வந்து எலக்ட்ரோடு, சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கனைட்டு, இந்த கெமிக்கலை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் போட்டு நம்ம வந்து வாட்டரை ஊற்றி விட்டோம்னா நம்ம வந்து
குட் வேல்யூ கிடைக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா 4th ஒன் மார்கனைட் அல்லது கெமிக்கல் எர்த்திங்.